வணக்கம். நம்ம ஆழமான அலசலுக்கு உங்கள உற்சாகமா வரவேற்கிறேன். இப்போ தமிழ் சினிமாவுல ரொம்ப பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயத்த பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏப்ரல் 30, 2026 அன்னைக்கு வெளியான தமிழ் ஃபில்மி பீட் கட்டுரை ஒண்ண நாம எடுத்திருக்கோம். அதாவது பெரிய ஹிட்டான பாட்டு, பின்னணி இசைன்னு கொடிகட்டி பறந்த ஒரு முன்னணி இசையமைப்பாளர் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு. ஆமா, ஒரு 7 வருஷத்துக்கு முந்தைய பாலியல் அத்துமீறல் குற்றச்சாட்டுல அவர் இப்போ திடீர்னு சிக்கியிருக்காரு. இந்த கட்டுரையில எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, வழக்கமா இது மாதிரி விஷயங்கள ரொம்ப ஈஸியா கடந்து போயிடுவாங்க. ஆனா இப்போ அந்த பாடகி தன்னிடம் ஆதாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் மொத்த கேமையும் மாத்திருக்கு. நிஜமாவா? ஆதாரம்னு சொன்ன உடனே ஏன் இவ்ளோ பெரிய அதிர்வு? அதாவது இத்தனை வருஷமா எத்தனையோ புகார்கள் வந்துச்சு, கொஞ்ச நாள் பேசுனாங்க, அப்புறம் அப்படியே காணாம போயிடுச்சு இல்லையா? கரெக்ட். அது உண்மைதான். ஆனா இங்க விஷயம் வேற. முன்னாடி வந்த பல புகார்கள் வெறும் வாய் வார்த்தையா மட்டுமே இருந்துச்சு. ஆனா இப்போ டிஜிட்டல் ஆதாரம், அது ஆடியோவோ இல்ல மெசேஜோ இருக்குன்னு சொல்லும்போது அது வெறும் வதந்தியா நிக்காது. ஒரு கிரிமினல் வழக்கா மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால தான் அந்த இசையமைப்பாளர் ரொம்ப பயந்து போய் பிரச்சனை முடியற வரைக்கும் புதுசா எந்த படத்துலயும் கமிட் ஆகாம இருக்காரு. ஓஹோ, இப்ப புரியுது. இது சினிமாவை தாண்டி ஒரு பெரிய சட்ட சிக்கலா மாறப்போகுது. இங்க தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா ஆகுது. ஏன்னா வழக்கமா இந்த மாதிரி நேரத்துல பெரிய அரசியல் புள்ளிகள் இவங்கள காப்பாத்த வருவாங்களே, ஆனா கட்டுரையில பார்த்தா அவர் உதவி கேட்டும் எல்லா அரசியல்வாதிகளும் அப்படியே ஒழுங்கிட்டாங்கன்னு போட்டிருக்கு. கண்டிப்பா ஒதுங்குவாங்க. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல நாம பார்க்கணும். இப்போ தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கை நடக்க போற ரொம்ப ஒரு சென்சிட்டிவான நேரம் அது. இந்த நேரத்துல போய் ஒரு குற்றவாளிக்கு ஆதரவு கொடுத்தா அது அவங்களுக்கே பெரிய அரசியல் அவமானத்தை தேடித்தரும். ஒரு மூழ்கிற கப்பல்ல ஏறினா நாமளும் சேர்ந்து மூழ்கிடுவோம்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதேதான், ஒரு கார்ப்பரேட் கம்பெனி எப்படி தன்னோட பிராண்ட் அம்பாசிடர் சர்ச்சையில சிக்கும்போது உடனே கழட்டி விடுவாங்களோ, அதே மாதிரி இங்க அரசியல்வாதிகள் செஞ்சிருக்காங்க. அதனாலதான் இப்போ அவர் வேற வழி இல்லாம ஒரு தெலுங்கு தயாரிப்பாளர்கிட்ட உதவி கேட்க முயற்சி பண்றாருன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா ஆமா, அது உண்மைதான். இங்க இன்னொரு முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா, ஒரு பக்கம் இவருக்கு சப்போர்ட் குறையுது. ஆனா அதே நேரத்துல அந்த பாதிக்கப்பட்ட பாடகிக்கு சினிமா துறையிலிருந்தே நேரடி ஆதரவும் மறைமுக ஆதரவும் பெருகிட்டு வருது. அட, இது ரொம்ப பாசிட்டிவான விஷயமாச்சே. கண்டிப்பா. ஒரு சீனியர் பாடகி ரொம்ப ஓப்பனாவே நீ பேரை மட்டும் வெளியே சொல்லு, அந்த இசையமைப்பாளரை நான் நார் நாரா கிழிக்கிறேன்னு வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. இது கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சினிமாவில இதெல்லாம் வழக்கம் தானே, இதுல என்ன புதுசு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இங்கதான் அந்த பவர் டைனமிக்ஸ், அதாவது அதிகார கட்டமைப்பு மாறுது. எப்பவுமே பாதிக்கப்பட்டவங்க தான் பயந்து அமைதியா இருப்பாங்க. ஆனா இப்போ தப்பு செஞ்ச ஒரு பெரிய விஐபி இவ்ளோ அதிகாரம் இருந்தும் பயந்து பின்வாங்குறாரு. அதுதான் இங்க ஹைலைட். பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சப்போர்ட் சிஸ்டம் இப்போ உருவாகிட்டு வருதுன்னு சொல்லலாம். இந்த தைரியத்துல தான் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு ஒரு சில வாரங்கள்ல அந்த இசையமைப்பாளரோட பேரை பாடகி அதிகாரப்பூர்வமா வெளியிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. நேர்களே, ஒரு முக்கியமான விஷயம், நாம இந்த விவாதத்துல எந்த ஒரு அரசியல் தரப்புக்கும் ஆதரவா பேசல. மூல கட்டுரையில என்ன சொல்லப்பட்டிருக்கோ அத மட்டும்தான் ரொம்ப நடுநிலையா நாம இப்போ அலசியிருக்கோம். இதுல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா, உங்ககிட்ட எவ்வளோ பெரிய புகழோ இல்ல அரசியல் செல்வாக்கோ இருந்தாலும் அது எப்பவுமே ஒரு தப்புல இருந்து உங்களை காப்பாத்துற நிரந்தர கேடயமா இருக்காது. அந்த அசைக்க முடியாத பிம்பம் உடையறதுக்கு ஒரு சின்ன ஆதாரம் போதும். கண்டிப்பா. அதோட நம்ம இன்னைக்கு அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். தேர்தல் முடிவுகள் வெளியாகி அந்த அரசியல் களம் கொஞ்சம் அமைதியான பிறகு இப்போ ஒதுங்கி நின்ன அதே அரசியல்வாதிகள் திரும்பவும் திரைமறைவுல இவருக்கு உதவ முன் வருவாங்களா? நல்ல கேள்வி. அப்படி உதவுவாங்களா, இல்ல தமிழ் சினிமா இது போன்ற குற்றச்சாட்டுகளை கையாளும் விதத்துல இனி ஒரு நிரந்தரமான மாற்றத்தை நோக்கி போகுமான்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆமா, இத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கான விடைய காலம்தான் சொல்லணும். இதோட இந்த ஆழமான அலசல நாங்க முடிச்சுக்கிறோம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி.